எஸ்பிஐ லைஃப்லேருந்து ஒரு தரமான, சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு வந்திருக்கு. கண்டிப்பா எல்லாரும் யுட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா, இது வந்து எப்பயாவது தான் வரும். டெய்லி வர்றது கிடையாது. அது மட்டும் இல்லாம மாசத்துக்கு ஒருக்கா வர்றதும் கிடையாது இது. எப்பயாவது ரேரா தான் இந்த வேலைவாய்ப்பு வரும். அதனால இந்த வேலைவாய்ப்ப கண்டிப்பா வந்து யுட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஜாப் ஓப்பனிங் வந்து இப்ப அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பா வந்து இதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. நான் சொல்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இதில இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு படிச்சு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இவங்க வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க தான் வந்து எஸ்பிஐ லைஃப் அவங்க தான் வந்து இப்போ வந்து ஆள் எடுக்குறாங்க. என்னென்ன கேட்டகரியில வந்து ஆள் எடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட்லேயே அவங்க வந்து குழு மாதத்தில் நிரந்தரமாக அல்லது பகுதி நேரமாக பணிபுரிய ஆட்கள் தேவைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் இருக்காங்களா அவங்க, அதுக்கப்புறம் வந்து தனியார் துறையில் அதிகாரிகள்லாம் இருக்காங்களே, அதாவது ஓய்வு பெற்ற அவங்க, அதுக்கப்புறம் வரி ஆலோசகர்கள் அவங்க, அப்புறம் வந்து குடும்ப தலைவி அவங்களுக்கும், அப்புறம் நகை மதிப்பீட்டாளர்கள் இருக்காங்கள்ல அவங்க, அதுக்கப்புறம் வெளிநாட்டில இருந்து பணிபுரிந்து திரும்பியவர்கள் அவங்க, அதுக்கப்புறம் தபால் துறை, மருத்துவத்துறை, அப்புறம் வந்து வாகன காப்பீட்டு முகவர்கள் இவங்க எல்லாத்துக்கும் வந்து ஃபஸ்ட்டு வந்து முன்னுரிமை வந்து கொடுத்து எல்லாத்துக்கும் வந்து அவங்க வந்து ஜாப் வந்து வச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10வது படிச்சிருக்கணும், இல்லாட்டினா 12வது பட்டப்படிப்பு அது வந்து வாங்கியிருக்கணும். வயசு எந்த வயசுலேருந்து ஸ்டார்ட்டிங் எந்த வயசு வரையும் பார்த்தீங்கன்னா, 25 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆண்கள் மற்றும் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் வங்கியின் உத்கர்ஷ் திட்டத்தின் மூலமாக நிரந்தர பணி வழங்கப்படும்னு அதுவும் போட்டிருக்காங்க. நீங்கள் அந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் இதுலேயும் வந்து அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மேலே உள்ள கேட்டகரி அந்த ஓய்வு பெற்ற அரசு அந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இவங்க என்னென்ன வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் மாதிரி இருக்கும். அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மார்க் வரையும் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து தேர்ச்சி பெற்றவங்க அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் தேர்ச்சி பெற்றவங்க மட்டும் அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆகி போவீங்க. செலக்ட் ஆகி நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும். இன்டர்வியூ ப்ராசஸை நீங்கள் கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஃப் ரோலில் வந்து வேலைக்கு சேர்ப்பாங்க. ஆஃப் ரோலில் நீங்கள் வேலைக்கு சேர்ந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருந்துச்சு, உங்கள் எல்லாமே நீங்கள் அவங்க கொடுக்குற சரியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்கள அடுத்து வந்து உங்களை வந்து அப்படியே ப்ரொமோஷன் ஆக்கி ஆன் ரோலில் போட்டு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சேலரி கொடுப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது 10th முடிச்சுட்டு வேறு வேலை தேடிட்டு இருக்காங்க, இல்லை 12th முடிச்சுட்டு ஏதாவது வேலை தேடிட்டு இருக்காங்க, ஒரு ஒரு நல்ல வேலை வந்து அவங்க அமையலை, ரொம்ப வந்து வேலை தேடிக்கிட்டே தான் இருக்காங்க, ஆனால் ஒரு வேலை வந்து சிக்க மாட்டேங்குது, அதாவது ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான பணி வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்கள். இன்டர்வியூ வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான எல்லா உங்களுக்கு ப்ராசஸும் இதிலே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோட எண்டு வரைக்கும் பாருங்கள். இதில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன். எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் எந்த கேட்டகரி, எவ்வளோ சம்பளம் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எவ்வளோ எவ்வளோ வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது, அந்த வேரியேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து A to Z வந்து எல்லாமே சொல்லிடுவேன். காண்டாக்ட் நம்பரும் அவங்களும் இந்த அடுத்த வர்ற ஸ்லைட்லேயே வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காண்டாக்ட் நம்பர் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து அடுத்த வர ஸ்லைடில் எல்லாமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் முடித்த பெண்களுக்கு ரொம்பவே வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆண்கள், பெண்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். முக்கியத்துவத்தை மட்டும்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த கேட்டகரி அதுக்கப்புறம் கல்யாணம் முடித்த பெண்கள் இவங்கெல்லாம் வந்து அவங்க ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் சிஸ்டம் நாலேஜ் இருந்துச்சு, கொஞ்சம் நீங்கள் கம்ப்யூட்டரைஸில் எல்லாமே வந்து ஓகேவாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து ஜாப் ஆஃபர் அதுலேயுமே இருக்குது. ஆனால் அது வந்து ரேராக தான் இருக்குது. நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இன்டர்வியூ கிராக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து அது நல்லது. அடுத்த ஸ்லைடில் தான் அவங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த அடுத்த ஸ்லைடில் தான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடில் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். அதாவது 2023லேருந்து 2024 மற்றும் 2024லேருந்து 2025ஆம் நிதி ஆண்டிற்கு ப்ராஜெக்ட் சக்தி திட்டத்திற்கான தகுதி வாய்ந்த பெண்களை நிரந்தரமாக பணியமர்த்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா, நான் முன்னாடியே சொன்னேன்ல இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு, அதெல்லாம் வந்து இதிலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதில் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் நிரந்தர நியமனம் மற்றும் மாத சம்பளம் ரூபாய் 25,000 முதல் 30,000 வரை வழங்கப்படும். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, சம்பளம் வந்து உங்களுக்கு 25,000லேருந்து 30,000 வரைக்கும் போகும். அதுதான் வந்து இதில் வந்து ஒரு பேசிக் சேலரியிலேருந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஓரளவுக்கு ஹை பொசிஷன் கிடையாது, ஓரளவுக்கு நீங்கள் கன்ஃபார்ம் ஆகிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து 30,000 கிட்ட நீங்கள் உங்களுக்கு வந்து அவங்க வந்து சேலரி வந்து போட்டு விட்ருவாங்க. அது மட்டும் இல்லாமல்
நீங்கள் இன்டர்வியூ போகிறப்ப கொண்டு போக வேண்டிய ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு, அப்புறம் வந்து பேன் கார்டு, அப்புறம் வந்து பேங்க் பாஸ்புக், அப்புறம் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் வந்து 10ஆம் வகுப்பு சான்றிதழ் இல்லைனா 12ஆம் வகுப்பு சான்றிதழ் 2மே கூட கொண்டு போங்க. ரொம்ப யூஸ்ஃபுல் தான். அது மட்டும் யூஜி, பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா அது வந்து ஒரு அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் ரெஸ்யூம் வந்து கம்பல்சரியாக கொண்டு போயிருக்குங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 2 வந்து கொண்டு போயிருங்க. முன்பதிவு அவசியம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நம்பர் வந்து நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட இந்தந்த டீட்டெயில்ஸ் என்னென்னன்றதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு வந்து இப்போ தான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வருஷம் கழித்து இப்போ தான் வந்திருக்கு. இந்த நம்பர் அதாவது 9600738476 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அதாவது எப்படிலாம் அப்ளை பண்ணலாம், எந்தெந்த விதமான கேட்டகரியில் இருக்கவங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றது இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட கேடர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து அங்கே எப்படி அப்ளை பண்ணி அவங்க வந்து நீங்கள் எக்ஸாம் எப்படி கிராக் பண்ணுறது, எந்தெந்த புக்ஸை வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிறத எல்லாமே இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது எப்படி வந்து அப்ளை பண்ணலாம், இல்லைனா வந்து டைரக்ட் இன்டர்வியூவா, இல்லை என்னென்ன இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களை A to Z எல்லாமே வந்து அப்படி இன்ச் பை இன்ச் அவங்கள வந்து கைட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு கரெக்டான வேலை வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் கம்பெனி இந்த குரூப் ஆஃப் கம்பெனி நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரெல்லாம் வந்து வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோவை அனுப்பி பாருங்கள். அவங்களும் வந்து கண்டிப்பாக பயனடைவாங்க. ஓகே, நீங்கள் இது வரைக்கும் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அடுத்து வந்து எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கவங்க அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஸ்க்ரீனில் தெரியல, இந்த மாவட்டத்தில் இருக்கவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். எந்தெந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா, விருதுநகர், டீக்கல்லுப்பட்டி, கிருஷ்ணங்கோயில், சாத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சங்கரங்கோயில், செங்கோட்டை, தென்காசி, திருநெல்வேலி, அதுக்கப்புறம் இதில் உள்ளடங்கிய கிராமப்புற மக்களும் இந்த வேலைக்கு பதிவு செய்யலாம்னு போட்டிருக்காங்க. அதாவது விருதுநகர்லேருந்து நீங்கள் தென்காசி வரைக்கும் அந்த ரோட்டில் இருக்க எல்லாருமே அந்த டிஸ்ட்ரிக்ட், தாலுக்கா ஆஃபீஸ், மாநகராட்சி, நகராட்சி எல்லாருமே வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலியில் இருந்தீங்கனாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த புற மக்கள் எல்லாமே வந்து கிராமப்புற மக்கள்லேருந்து இந்த மக்கள் எல்லாமே வந்து இந்த வேலைக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா வந்து இதிலேருந்து உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட் வந்து இந்த சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்ட்ரிக்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாமே ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்ளை பண்ணி சீக்கிரமாக போய் நீங்கள் ஜாப் வந்து கிராக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து குறிப்பிட்ட லிமிட்டேஷன் தான் வந்து இவங்க வந்து வேக்கன்சி வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் அந்த நம்பர் நான் சொன்னேன்ல, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஜாப் வந்து சீக்கிரமாக நீங்கள் வந்து பிரேக் பண்ணி உள்ளே போய் நுழைஞ்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி உங்களோட லேடி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா உங்கள் குடும்பத்தில் யாராவது லேடி ஒர்க் பண்ண ரொம்ப வில்லிங்காக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்கள அப்ளை பண்ண சொல்லி, இந்தந்த மாவட்டங்களில் இருந்தாங்கன்னா அவங்க இந்த மாவட்டங்கள்லேருந்து அப்ளை பண்ண சொல்லி, அவங்க இந்த கேட்டகரி எல்லாமே முடிச்சிருந்தாங்க, இல்லை உங்களுக்கு எது டவுட் இருக்குது, நான் எந்த கேட்டகரியில் வரேன்னு எனக்கு தெரியல அப்படின்னா அந்த நம்பருக்கு நீங்கள் நான் ஸ்க்ரீனில் முன்னாடி காமிச்சிடல அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்ககிட்ட என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் வந்து எழுதி வச்சுட்டு அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க உங்களை A to Z எல்லாமே கைட் பண்ணுவாங்க. கைட் பண்ணிட்டு நீங்கள் கண்டிப்பாக அந்த அப்ளை பண்ணி இந்த ஜாபை வந்து நல்லாவே வந்து பிடிச்சிட்டு நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எல்லாருமே வந்து பயனடைஞ்சு அடுத்த லெவலுக்கு போவீங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.